இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஃபஸ்ட்டு யார் நம்மக்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது சூப்பராக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நான் கொடுத்த உங்ககிட்ட நல்லா இருக்கேன் டெய்லி நான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஃபேமிலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம பாசிட்டிவாக பேச பேச அந்த நெகட்டிவ்லாம் நம்ம லைஃப்பில் குறைஞ்சு நம்ம லைஃப் வந்து ஒரு நல்ல பாத்தில் வந்து போக ஆரம்பிக்கும். சீரியஸாகவே இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த லாஸ்ட் 4.5 இயர்ஸாக சில ஸ்பிரிச்சுவலான விஷயங்களும் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் என் லைஃப்பை ஒரு நல்வழிப்படுத்திருக்குன்னு முழுசாக நான் நம்புகிறேன். அதை தான் நம்ம சேனல்லையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பரான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைல் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும், சீக்ரெட் ஃபைல்லேருந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லும் போது எல்லாமே வந்து மார்னிங் டைம் 3:30 to 5:30க்குள்ளே பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லியிருப்பேன். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக நம்ம உணர்ந்து ஃபீல் பண்ணி கேட்டோம்னாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கும். ஆனால் பொறுமையோட நம்ம இந்த விஷயத்த ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ 3 மந்த்தோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது மார்னிங் டைமாக இருக்கிறதுனால ஒரு 4 நாள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்களால் பண்ண முடியல, ஒரு 10 நாள் பண்ணிட்டேன் சிஸ்டர், அதுக்கடுத்து என்னால் பண்ண முடியல, ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டேன், ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த 369 மேனிஃபெஸ்டிங் மெத்தட் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், எனி டைம் நீங்கள் வந்து பண்ணலாம். காலையில், மத்தியானம், சாயந்தரம் 3 தடவை இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்ட்னா என்ன சிஸ்டர், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம சொல்கிறோம், எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு நினச்சது கிடைக்கும். ஆனால் கண்டினியூவாக இது என்ன பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். மார்னிங் டைம் தான் நீங்கள் வந்து 3:30 to 5:30 பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து 369 மெத்தட் வந்து எனி டைம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக நோட்டோ டைரியோ சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயமோ நீங்கள் போட்டுட்டு அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். காலையில், மத்தியானம், சாயந்தரம் என்ன எழுதணும், எத்தனை தடவை எழுதணுன்ற எல்லா விஷயங்களுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டவுட் கேட்குறீங்கல்ல, அதுக்கு நம்ம எழுதி காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். மணி தேவையா, அதை கேட்கலாம். இல்லை எனக்கு ஹெல்த்து தான் வேணும், அதை கேட்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையாக இருக்குது, அது சரி பண்ணணும்னா அதை எப்படி கேட்குறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் அந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தடை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நீங்களும் நாளைக்கே என்ன பண்ணுறீங்கன்னா எழுதுறீங்க, உடனே வந்து இதுக்கு எப்போ ஆரம்பிக்கணும், எந்த டேட்டு டைம் எதுவுமே தேவையில்லை. எனி டைம் நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம், எனி டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, நோ இஷ்யூ. எவ்வளோ நாளுமே நீங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணலாம். நடுவில் சப்போஸ் ஒரு நாள் எழுத முடியலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே சேர்த்து கண்டினியூ பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஸோ வாங்க நான் எப்படி இந்த மெத்தடை ப்ராக்டிக்கலாக எழுதுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எழுதிக்கோங்க, வாங்க. நான் சொன்ன மேனிஃபெஸ்டிங் மெத்தட் இது தான் 369 மேனிஃபெஸ்டிங் மெத்தட். அதாவது 3 times 6 times and 9 times என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது வந்து நம்மக்கிட்ட ஈர்த்து வரணுமோ அந்த விஷயத்த நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ உங்களால் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை மட்டுமே பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம எழுதும் போது அதுக்கு உண்டான பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த மெத்தட். இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் உங்களுக்கு போதும். முக்கியமாக இந்த 369 மெத்தட் ஏன் அப்படின்னா 3 தடவை வந்து காலையில் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், 3 times ரிட்டர்ன் பண்ணணும். மத்தியானம் 6 times பண்ணணும். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாயந்தரம் இல்லைன்னா நைட்டுன்னு எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து 9 times பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 times நீங்கள் பண்ணுறீங்கல்ல காலையில், அது மோஸ்ட்லி ஒரு 10:30 11க்குள்ளவே மத்தியானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 times நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் என்ன எழுதணும்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்ட மாதிரி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பணம் வேணும்னு வச்சுக்கோங்க, நான் எழுதியிருக்கேன் ஐ ரிசீவ் 1 lakh rupees அப்படின்றது எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். இதை 3 தடவை நான் எழுதணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு 1 லட்சம் வந்துருச்சு, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். 1 லட்சம் எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை நான் 3 தடவை எழுதியிருக்கேன். இப்போ மத்தியானமும் அதே விஷயத்தை கூட நீங்கள் 6 தடவை எழுதலாம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் எழுதலாம். நான் எழுதுறது என்ன எழுதியிருக்கேன்னா ஐ எம் அ மணி மேக்னெட் அப்படின்னு எழுதியிருக்கேன். மணி மேக்னெட் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மணியை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், பண ஈர்ப்பாளன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தன்னால் என்கிட்ட பணம் தேடி வருதுன்னு அர்த்தம். அதைத்தான் நான் 6 times எழுதியிருக்கேன். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எழுதணும்னு கிடையாது. காலையில் எழுதுனீங்கல்ல அதே 3 விஷயத்த கூட மத்தியானம் 6 தடவையாக எழுதலாம். இப்போது நைட்டுனா ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே சாயந்தரமோ நைட்டோ இந்த விஷயத்த 9 தடவை எழுதுங்க. இப்போது நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஐ ஹாவ் ரிசீவ்டு 1 lakh rupees
ருபீஸ்னு எழுதியிருக்கேன். அதாவது 1,00,000 ரூபாய் எனக்கு வந்து விட்டது, கிடைச்சி விட்டது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணுமோ என்னன்னாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து வேணுன்றதுனால எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹெல்த் நல்லா இருக்கணும், இல்லை என் பையனுக்கு பொண்ணுக்கு ஹெல்த்து, படிப்புக்கு, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமுக்குன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தை டிவைட் பண்ணி காலையில் 3 டைம்ஸ், மத்தியானம் வந்து 6 டைம்ஸ், ஈவினிங் ஆர் நைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என் பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும்னா காலையில் 3 தடவை என்ன எழுதணும்னா, என் பொண்ணு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு எழுதணும். அதாவது அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எழுதணும். இல்லை என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது, அது சரி பண்ணுற மாதிரி எழுதணும் அப்படின்னா, நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். மத்தியானமும் அதே இதை 6 தடவை எழுதலாம். நைட்டு 9 தடவை எழுதலாம். நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு எப்படி எழுதணும்னா, என்னோடய எக்ஸாமில் நான் வந்து 80% மார்க் எடுத்துட்டேன், 90% மார்க் எடுத்துட்டேன், எல்லாமே வந்து பண்ணி முடித்த மாதிரி, கிடைச்சிட்டது மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எழுதணும். ஒரு தடவை நீங்கள் எழுதும் போதும் தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் இதில் செலுத்தி ஒரு வேர்டு எழுதும் போதும் அதை ஃபீல் பண்ணுங்கள், ட்ரீம் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடும்போது ஒரு 2-3 பேர் பர்சனலாக எனக்கு சொன்னது, எனக்கு நினச்சது நடக்கலை, 48 டேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு நடக்கலைன்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு விஷயமாக என்ன சொல்கிறது, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, ஒரு கடமைக்குனே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மனசார உணர்ந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம், அது நமக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம்ல. ஒரு சேலை கடையில் போய் பார்த்தா, இது இப்படி ப்ளவுஸ் தைச்சிக்கலாம், இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி சாரி கட்டினா நல்லாயிருக்கும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இதையும் நீங்க கற்பனை பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் 369 மேனிஃபெஸ்டிங் மெத்தடை தெளிவாக நான் ரிட்டன் பண்ணி காமிச்சிருப்பேன். இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது நான் யூஸ் பண்ணி எனக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோட பர்சனல் 369 மேனிஃபெஸ்டிங்கிறது நான் சொன்னது கிடையாது. நிறைய பேர் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி இந்த பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணி அவங்களோட பாசிட்டிவான திங்கிங் வச்சு ரிட்டர்ன் பண்ணி அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க வாழ்க்கையில். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் மந்த் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கும். நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணும்போதும் நிச்சயமாக அதுக்கு உண்டான குட் வைப்ரேஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டியை டோட்டலாக எடுத்துருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை படிக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு அப்வர்ட்ஸை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, கீழே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.